ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை மேத்தமெட்டிக்ஸ் ஸ்க்ரீன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா 8th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் சாப்டர் 1 நம்பர்ஸில் இருக்கிற எக்ஸசைஸ் 1.1ஓட 6th சம்லேருந்து 10th சம் வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் 1 to 5 சம்ஸ் வந்து போன வீடியோவில் போட்டிருக்கேன். அது நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். 6th சம் பாருங்கள். ரைட் த டெசிமல் ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோயிங்னு கொடுத்து ஒரு 5 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 5 நம்பர்ஸோட டெசிமல் ஃபார்ம் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். டெசிமல் ஃபார்ம் மாற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் 2 விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். டினாமினேட்டரில் இருக்கிற நம்பர் வந்து 10ஆவோ இல்லை 100ஆவோ 1000ஆவோ நம்மளால் மாற்ற முடிஞ்சிச்சுன்னா அந்த ஃப்ராக்ஷனை ஈஸியாக நம்ம டெசிமல் ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கலாம் இல்லையா? ஏன்னா 10, 100, 1000 வந்துச்சுனாக்க நம்ம பாயிண்ட்டை வந்து ரிவர்ஸில் மூவ் பண்ணி நம்ம பாயிண்ட் வச்சுருவோம். அதை நம்ம சின்ன கிளாஸ்லேயே படித்தது தான். அப்படி இல்லாட்டி மட்டும் நீங்கள் லாங் டிவிஷன் போங்க. இல்லை எல்லா சமுக்குமே நீங்கள் லாங் டிவிஷன் போட்டாலும் தப்பு கிடையாது. நம்ம பெரிய கிளாஸ் போக போக நம்ம கொஞ்சம் நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதுக்காக நான் உங்களுக்கு இப்படி சொல்கிறேன், ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். இப்போ 1/11 சரியா? இப்போ இந்த 11 என்ன பண்ணாலும் நமக்கு வந்து 10ஆவோ 100ஆவோ 1000ஆவோ கன்வெர்ட் பண்ண முடியவே முடியாது. அதனால இதுக்கு நம்ம லாங் டிவிஷன் தான் போடணும். லாங் டிவிஷன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம டினாமினேட்டரில் இருக்கிறதுக்கு பேர் வந்து டிவைசர்னு பேர், அதை நம்ம வெளியில் போட்டுக்கணும். நியூமரேட்டரில் இருக்கிறதுக்கு பேர் டிவைடன்ட்னு பேர், அதை நம்ம உள்ளே போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், 1 வந்து 11 டேபிளுக்கு பத்தாது. அப்போ நம்ம என்ன செய்வோம்? ஒரு பாயிண்ட் வைப்போம். பாயிண்ட்டுன்னு வெறும்னா வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக முன்னாடி ஒரு 0 போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஸோ 0 பாயிண்ட்டுன்னு வச்சுட்டு 1க்கு பக்கத்துலேயும் நம்ம 0 போட்டுக்கணும், சரியா? இப்போ நமக்கு 10 கிடைச்சாச்சா? இப்போ 10 பார்த்தீங்கன்னா 10ம் 11 டேபிளுக்கு பத்தாது. அதனால என்ன செய்யணும்னாக்க 100ன்னு போட்டுட்டு நீங்கள் அப்படியே சம் போட ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி போட்டால் தப்பு. இங்கே நம்ம 0 ஆட் பண்ணோன்னா, எக்ஸ்ட்ராவாக ஒரு 0 ஆட் பண்ணோன்னா நம்ம மேலேயும் ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். 0வை சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இது பண்ணவே ஆரம்பிக்கணும். இப்போ 100 11 டேபிளுக்கு எத்தனை டைம்ஸ் வரும்? 9 டைம்ஸ் வருமா? ஸோ 9 11s are 99. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். மறுபடியும் 1 11 டேபிளுக்கு பத்தாதான்? ஒரு 0 நான் போட்டுக்கிறேன். இந்த 0 போடுறது நம்ம ஆஸ் யூஷுவலாக போடுற 0. இப்போ நம்ம 0 போட்டும் 11 டேபிளுக்கு பத்தலை பாருங்கள். அப்போ நம்ம இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக ஒரு 0 போடுறோம் பார்த்தீங்களா? இந்த 0 போடும்போது தான் நம்ம மேலேயும் 0 போட்டுக்கணும். நான் என்ன சொல்கிறேங்கிறது கிளியராக புரிஞ்சுதா? எப்போவுமே நம்ம சாதாரணமாக பத்தலை அப்படின்னு சொன்னால் ஒரு 0 போட்டுருவோம். அது நம்ம ஆஸ் யூஷுவலாக பண்ணுற விஷயம். அப்படி போட்டும் மறுபடியும் பத்தலைன்னா நம்ம இன்னொரு 0 போடும்போது கீழேயும் 0 போடணும், மேலேயும் 0 போடணும். இதுதான் கான்செப்ட். இப்போயும் 100 வருது பாருங்க. 100 11 டேபிள் எத்தனை டைம்ஸ் வரும்னா 9 டைம்ஸ் வரும். 99. இதை சப்ராக்ட் பண்ணோன்னா 1 வரும். இது இப்படியே எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே நம்ம எக்ஸெட்ரான்னு போட்டுடணும். ஸோ 1/11ஓட டெசிமல் ஃபார்ம் என்னன்னா 0.0909 எக்ஸெட்ரா. இது வந்து எங்கேயுமே ஸ்டாப் ஆகாதனால இந்த டெசிமலை நம்ம என்னன்னு சொல்லணும்னா நான் டெர்மினேட்டிங் டெசிமல் அப்படின்னு சொல்லணும், சரியா? நான் டெர்மினேட்டிங். இந்த 09 வந்து எல்லா இடத்துலையும் ரிப்பீட் ஆகுது பாருங்க. ஸோ இதுக்கு இந்த டெசிமலுக்கு பேர் என்னன்னா நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல். ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது தானே அந்த நம்பர்ஸ், அதனால் அதுக்கு பேர் ரெக்கரிங்னு பேர். ஸோ இந்த டெசிமலுக்கு என்ன நேம்? நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல் அப்படின்னு பேர். ஸோ இதில் வந்து இது இன்னொரு விதமாகவும் எழுதலாம். 0.09ங்கிற நம்பர் தான் நமக்கு ரிப்பீட் ஆகுது. அதனால் அதுக்கு தலைமையில் ஒரு பார் போட்டிங்கனாக்க அந்த 2 நம்பரும் ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறதோட மீனிங் இது. ஸோ இந்த டெசிமலுக்கு என்ன நேம்? நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பார்ப்போமா? 13/4. இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம லாங் டிவிஷன் போட்டும் கண்டுபிடிக்கலாம். லாங் டிவிஷன் போட்டிங்கன்னா இதுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். லாங் டிவிஷன் போடாமலும் இந்த சம்மை நம்ம போடலாம். லாங் டிவிஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். லாங் டிவிஷன் போடாமல் இந்த சம் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ 4 வந்து நம்ம என்ன பண்ணாலும் 10ஆக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ 4 வந்து 100ஆக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ 4 25ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100ஆக மாறிடும். ஸோ மேலேயும் 25ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ 13ஐயும் 25ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். 3 5s are 15, 1 5 is 5, 5 + 1 6, 3 2s are 6, 1 2 is 2. ஸோ 5 12 1 325. ஸோ இதோட நியூமரேட்டர் வேல்யூ 325, டினாமினேட்டர் வேல்யூ 100. இப்போ டினாமினேட்டரில் 100 வந்துட்டதுனால இப்போ இதோட டெசிமல் வேல்யூ என்ன வரும்? லாஸ்ட்டில் பாயிண்ட் இருக்கிறதா மீனிங் இது டிவிஷனுங்கிறதுனால ரிவர்ஸில் 2 டிஜிட்ஸ் மூவ் பண்ணி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 3.25.
இதுதான் இதோட டெசிமல் ஃபார்ம். 13/4ஓட டெசிமல் ஃபார்ம் 3.25. நமக்கு இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு பாருங்க, எக்ஸெட்ரா வரவே இல்லை பாருங்க. ஸோ இந்த டெசிமலுக்கு பேர் என்ன அப்படின்னாக்க டெர்மினேட்டிங் டெசிமல். டெர்மினேட் அப்படின்னா அதோட ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். போன டெசிமல் என்னாச்சு, நமக்கு கண்டினியூ ஆச்சு, எக்ஸெட்ரா போய்கிட்டே இருந்துச்சு, அதனால அதை நான் டெர்மினேட்டிங்னு சொன்னோம். இது வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு அதோட. ஸோ இந்த டெசிமலுக்கு பேர் வந்து டெர்மினேட்டிங் டெசிமல். ஸோ ரேஷ்னல் நம்பர்ஸை 2 விதமான டெசிமல்ஸாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று டெர்மினேட்டிங் டெசிமல், அதாவது ஸ்டாப் ஆகிடும். இன்னொன்று நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல். டெர்மினேட்டும் ஆகாது, எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கும். ரெக்கரிங், அந்த வந்த டிஜிட்ஸே வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்ததுன்னா ஆர்டராக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்ததுன்னா நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல் அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ ரேஷ்னல் நம்பர்ஸை நம்ம 2 விதமாக பிரிக்கலாம். டெர்மினேட்டிங் டெசிமல், நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல். ஓகேவா? சரி, அடுத்த சம் போலாமா? -18/7. இப்போ இந்த சம்மை பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஃப்ராக்ஷன் இது. ஸோ மைனஸை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க, அதை நம்ம ஒன்றுமே பண்ணவே வேண்டாம். இப்போ 18/7, 7ஐ என்ன பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்காது, 10ஆவோ 100ஆவோ 1000ஆவோ மாற்ற முடியாது. ஸோ இதுக்கு நம்ம லாங் டிவிஷன் தான் போட்டாகணும். 7ஐ வெளியில் போடணும், 18ஐ வந்து உள்ளே போடணும். 7 டேபிள் எத்தனை டைம்ஸ் வரும்னா 2 டைம்ஸ் வரும். 2 7s are 14. சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு 4 கிடைக்கும். எகெயின் ஒரு 0 போடணும். இந்த 0 நம்ம போடுற 0 ஆஸ் யூஷுவலாக போடுற 0, ஏன்னா 4 வந்து 7 டேபிளுக்கு பத்தாதனால இங்கே பாயிண்ட் வச்சு ஒரு 0 போட்டுடணும். இப்போ 40ன்னு மாறிடுச்சு. 7 டேபிள் 40க்கு எத்தனை டைம்ஸ் வரும்னா 5 டைம்ஸ் வரும். 5 7s are 35 வரும். சப்ராக்ட் பண்ணோன்னா 5 கிடைக்கும். எகெயின் ஒரு 0 போடுவோம். 7 7s are 49 வரும். சப்ராக்ட் பண்ணோன்னா 1 வரும். ஸோ 0 போடுவோம். 1 7 is 7 வரும். அப்போ சப்ராக்ட் பண்ணனா 3 கிடைக்கும். அப்போ 3யோட ஒரு 0 போடுவோம். 4 7s are 28 வரும். அப்படி தானே? சப்ராக்ட் பண்ணால் எகெயின் 2 கிடைக்கும். 0 போடுவோம். 2 7s are 14 வரும். எகெயின் சப்ராக்ட் பண்ணோன்னா 6 வரும். 60 வரும். 60ல் 8 7s are 56 வரும். சப்ராக்ட் பண்ணனா 4 கிடைக்கும். 0 கிடைக்கும். இப்போ இந்த 40ங்கிற நம்பர் வந்து இங்கேயும் வருது, இங்கேயும் வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த 40க்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? 5 வருமா? 5 7s are 35 வரும். இங்கேயும் 5 ரிப்பீட் ஆகுது, இங்கேயும் 5 ரிப்பீட் ஆகுது பாருங்கள். மறுபடியும் இந்த 40யை நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா இதே சீக்வன்ஸ் தான், இதே பேட்டர்ன் தான் நமக்கு ஃபாலோ ஆகும். ஸோ இங்கே 40 வரும்போது இங்கே 40 வந்துருச்சுன்னா நம்ம இந்த இடத்தோட இந்த சம்மை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா உங்களுக்கு கிளியராக? ஸோ இந்த சம்மில் பாருங்க, இங்கேயும் 5 வருது, இங்கேயும் 5 வருதா? ஸோ இதோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். இதோட ஆன்சர் வந்து 2. இங்கே நான் எழுதுகிறேன் பாருங்கள். 2.571428. இது எல்லா நம்பருமே ரிப்பீட் ஆகிறதுனால மேலே வந்து ஒரு கோடு போட்டுடணும். சரியா? ஸோ இந்த 8க்கு அப்புறம் எகெயின் 5 7 1 4 2 8 இது எல்லாமே ரிப்பீட் ஆகும். ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் கண்டிப்பாக இந்த ஆன்சரில் போடணும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 1 2/5ன்னு கொடுத்துருக்காங்க. 1 2/5. இது பார்த்தீங்கன்னா மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருந்ததுன்னா இதை நீங்கள் இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணி தான் டெசிமல் போடணுங்கிற அவசியம் கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம பெரிய கிளாஸ் போக போக நம்ம வந்து நாலேஜபிளாக கற்றுக்கணும். இதில் வந்து 1 அப்படிங்கிறது ஹோல். ஸோ அந்த 1 வந்து அப்படியே தான் இருக்கும். இந்த 2/5 மட்டும் நம்ம வந்து டெசிமல் ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டோம்னா நமக்கு போதும். சரியா? ஸோ இப்போ இது வந்து 5 இருக்கா டினாமினேட்டரில், இதை நம்ம ஈஸியாக 10ஆக மாற்ற முடியும் இல்லையா? மேலேயும் கீழையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும்? 4/10ன்னு கிடைக்கும். 4/10ஓட டெசிமல் ஃபார்ம் என்ன நமக்கு? 0.4. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? இப்போ இங்கே வந்து 1ன்னு ஒரு ஹோல் இருக்குது, இங்கே 0ன்னு ஒரு ஹோல் இருக்குது. இந்த 2 ஹோலை தான் எப்போவுமே ஹோல் கூட தான் நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ 1 + 0 என்ன வந்துடும்? நமக்கு 1ன்னு வந்துடும். இப்போ இந்த 0.4 மட்டும் நம்ம போட்டால் போதும். சரியா? ஸோ 1 2/5ஓட டெசிமல் ஃபார்ம் 1.4. ஓகேவா? இவ்வளோ தான். இப்படி நம்ம போட்டாலே போதும். இதை நீங்கள் இம்ப்ராப்பர் கன்வெர்ட் பண்ணி போடணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகேவா? அடுத்த சம் பாருங்கள். -3
1/2. இதுவும் அப்படி தான். இதில் இருக்கிற ஹோல் என்னது நமக்கு -3. -3 அப்படியே போட்டுக்கோங்க. 1/2 மட்டும் டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். 2 வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 10ஆக மாறிடும். மேலேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5/10ன்னு வரும். 5/10ஓட டெசிமல் ஃபார்ம் என்னது 0.5. இங்கே ஹோல் வந்து 3யோட 0வை ஆட் பண்ணால் நமக்கு 3 தான் கிடைக்கும். இந்த 0.5 அப்படியே போட்டுற வேண்டியதுதான், அவ்வளோதான். ஸோ -3 அப்படியே வச்சுக்கணும். ஹாஃபோட டெசிமல் வேல்யூ 0.5. ஸோ -3.5 அப்படிங்கிறது தான் இதோட டெசிமல் வேல்யூ. ஓகேவா? இப்போ நம்ம 7th சம் பார்ப்போம். லிஸ்ட் எனி 5 ரேஷ்னல் நம்பர்ஸ் பிட்வீன் த கிவன் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். -2 0. அதாவது நம்பர் லைன்லாம் அவங்க வரைய சொல்லலை. இதுக்கு நடுவில் வர ரேஷ்னல் நம்பர்ஸ் ஒரு 5 ரேஷ்னல் நம்பர், எனி 5 ரேஷ்னல் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ ரேஷ்னல் நம்பர்னால் என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும்? நமக்கு நியூமரேட்டர் ஒன்று இருக்கணும், டினாமினேட்டர் ஒன்று இருக்கணும், ஃப்ராக்ஷன் ஃபார்மெட்டில் இருக்கணும். சரியா? ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிற நம்பர்ஸை முதல்ல ரேஷ்னல் ஃபார்மெட்டுக்கு மாற்றுவோம். இப்போ இது ரெண்டுமே இன்டீஜர்ஸ் இல்லையா? இப்போ இன்டீஜர்ஸை எப்படி நம்ம ரேஷ்னல் ஃபார்மெட்டுக்கு மாற்றுறது? நம்மளாவே பை 1 போட்டுக்க வேண்டியதுதான். இப்படி போட்டோன்னா நமக்கு ரேஷ்னல் ஃபார்மெட்டுக்கு மாறிடும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, முதல்ல ஒரு எனி 5 நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவில், இப்போ 0க்கும் -2க்கும் நடுவில் எக்கச்சக்கமான ரேஷ்னல் நம்பர்ஸ் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு 5 நம்பரை மட்டும் நம்ம எழுதணும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது ரெண்டுத்தையும் நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். அதாவது டினாமினேட்டர் சேமாக வரணும். அப்போ இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த இடத்துலையும் நம்ம 2ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பாருங்கள். 4/2ன்னு கிடைக்குது. இங்கே 0/2ன்னு கிடைக்குது. இப்போ 0க்கும் -4க்கும் நடுவில் எத்தனை நம்பர்ஸ் வாய்ப்பு இருக்குது சொல்லுங்கள்? -1. இது லெஃப்ட் சைடு வரதுனால -1, -2, -3 3 நம்பர் தான் நமக்கு கிடைக்குது. ஆனால் 5 நம்பர் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? 2ஆல் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. அப்போ நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். சரியா? சரி, இப்போ இங்கே நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். சரியா? 1 × 3 3, இங்கேயும் 3. சரியா? இப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். -6/3ன்னு கிடைக்குது. இங்கே 0/3ன்னு கிடைக்குது. இப்போ பாருங்கள், 0க்கும் -6க்கும் நடுவில் 5 நம்பர் கிடைக்குதான்னு பார்த்துருங்க. -1, -2, -3, -4, -5 5 நம்பர் கிடச்சிச்சு பாருங்கள். நமக்கு எனி 5 நம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு எத்தனை நம்பர்ஸ் வேணுமோ அத்தனை நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். சரியா? இப்போ 0க்கும் -6க்கும் நடுவில் ஃபஸ்ட்டு நம்பர் என்ன வரும்? லெஃப்ட் சைடு வரதுனால -1/3, -2/3, -3/3, -4/3, -5/3. நமக்கு 5 ரேஷனல் நம்பர் கிடச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா -3/3ன்னு ஒரு ஃப்ராக்ஷன் வருது பார்த்தீங்களா? அதை கேன்சல் பண்ணோன்னா அதோட ஆன்சர் -1. ஸோ 0க்கும் -2க்கும் நடுவில் -1 வருங்கிறது நமக்கு தெரியும் ஆல்ரெடி. அது நமக்கு இங்கே ஃப்ராக்ஷனாகவே கிடச்சிருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இதுதான் நமக்கு ஃபஸ்ட் கொஷினோட ஆன்சர். ஓகேவா? அடுத்த செகண்ட் கொஷின் பார்ப்போம். -1/2, 3/5. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணணும்னா, டினாமினேட்டரை சேமாக மாற்றணும். டினாமினேட்டரை சேமாக மாற்றுற ப்ரொசீஜருக்கு பேர் தான் எல்சிஎம்னு சொல்லுவோம். சரியா? இப்போ 2வை 5ஆக மாற்ற முடியாது, 5வை 2ஆக மாற்ற முடியாது. அதனால் 5க்கும் 2க்கும் எல்சிஎம் வந்து ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும் 10. இப்போ 2வை வந்து நம்ம 10ஆக மாற்றணும். அப்போ 5ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 5வை 10ஆக மாற்றணும்னா மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? -5/10ன்னு வருது. இந்த இடத்துல 6/10ன்னு வருது. இப்போ பாருங்கள், 6ங்கிறது பாசிட்டிவ், -5ங்கிறது நெகட்டிவ். அப்போ பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் வரணும்னா லெஃப்ட் சைடு தான் மூவ் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ இதுக்கு நடுவில் வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 6க்கு முன்னாடி 5, 4, 3, 2, 1, 0 வரும். -1, -2, -3, -4 வரைக்கும் வரும். ஏன்னா நடுவில் பிட்வீன்னு கேட்டிருக்கிறதுனால நடுவில் தான் வரணும். -5யும் 6ஐயும் எடுக்கக்கூடாது. அப்போ நமக்கு 9 நம்பர்ஸே கிடச்சிருது. நமக்கு 5 நம்பர்ஸ் தான் வேணும். ஸோ அந்த 9 நம்பர்ஸ்லேருந்து நீங்கள் எனி 5 நம்பர் எழுதிக்கலாம். இப்போ 6/10க்கு முன்னாடி நம்பர் என்ன வரும்? 5/10. மறக்காமல் /10 போடணும். 5/10, 4/10, 3/10, 2/10, 1/10. அவ்வளோதான். 5 நம்பர் நமக்கு கிடச்சிருச்சு பாருங்கள். இவ்வளோ தான் இந்த சம்மோட ஆன்சர். இல்லாட்டி அந்த 9 நம்பர்ஸ்லேருந்து நீங்கள் எந்த 5 நம்பர்ஸை வேணாலும் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பாருங்கள். தேர்ட் சம் வந்து 1/4, 7/20. ஓகேவா?
இப்போயும் நம்ம டினாமினேட்டரை சேம் ஆக்கணும். இப்போ 4 20 நம்மளால் ஈஸியாக மாற்ற முடியும். மாற்ற முடியலனா தான் ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மாற்ற முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா நம்ம மல்டிப்ளை பண்ணியே போட்டுக்கலாம். ஸோ 4 வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20 கிடைக்கும். மேலேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ இதோட ஆன்சர் வந்து 5/20 வருது. இங்கே 7/20 வருது. இப்போ பாருங்கள், 5க்கும் 7க்கும் நடுவில் எத்தனை நம்பர்ஸ் கிடைக்குது நமக்கு? 6ன்னு ஒரே ஒரு நம்பர் தான் கிடைக்குது. அப்போ 5/20 7/20க்கு நடுவில் 6/20 நமக்கு ஒரு நம்பர் தான் கிடைக்குது இல்லையா? நமக்கு 5 நம்பர் வேணும். அப்போ 5/20 7/20 பத்தலை. அதனால நம்ம என்ன செய்யணும், இதை 2ஆல் நம்ம ஃபஸ்ட்டு சம்முக்கு சொன்னேன் இல்லையா ஒரு ப்ரொசீஜர், அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். 2ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் என்ன கிடைக்குது. 10/14 கிடைக்குது. 14/40. இப்போ 10க்கும் 14க்கும் நடுவில் 11 12 13 3 நம்பர்ஸ் தான் கிடைக்குது. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு பத்தாது. எனக்கு 5 நம்பர் வேணும் இல்லையா? அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு? 15 கிடைக்கும். 15/16 கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்கும்? 21/16 கிடைக்கும். இப்போ 15க்கும் 21க்கும் நடுவில் ஈஸியாக 5 நம்பர்ஸ் வந்துடும் பாருங்கள். 16 17 18 19 20 5 நம்பர் கிடைச்சது பாருங்கள். இதுதான் நமக்கு ப்ரொசீஜர். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் 16/60, அடுத்த நம்பர் 17/60, 18/60, 19/60, 20/60. அவ்வளோதான். ஓகேவா? இதுதான் 5 ரேஷனல் நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். லாஸ்ட் சம். கொஷின் பாருங்கள். -6/4 -23/10. ஓகேவா? இப்போ 4க்கும் 10க்கும் நம்ம என்ன செய்யணும்? எல்சிஎம் எடுக்கணும். 4க்கும் 10க்கும் எல்சிஎம் வந்து 4 10ஆல் மாற்ற முடியாது, 10 4ஆல் மாற்ற முடியாதுங்கிறதுனால டானா போட்டு தான் எல்சிஎம் எடுக்கணும். 2 டேபிள் வரும். 2 2s are 4, 5 2s are 10. ஸோ இதை மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணும் எல்சிஎம்க்கு. 5 2s are 10, 10 2s are 20 அப்படிங்கிறது தான் நமக்கு எல்சிஎம் இந்த சம்மில். ஓகேவா? இப்போ 4 20ஆக மாற்றணும், 10 வந்து 20ஆக மாற்றணும். அப்போ 4 20ஆக மாற்றணும்னா 5ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். 10 20ஆக மாற்றணும்னா 2ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வந்துடும் நமக்கு ஆன்சர்? -30/20 வரும். இந்த இடத்துல -46/20 அப்படின்னு வந்துடும். ஸோ -30 -46 இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எக்கச்சக்கமான ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ -31/20, -32/20, -33/20, -34/20, -35/20. ஓகேவா? ஸோ 5 ரேஷனல் நம்பர் வந்து நமக்கு கிடைச்சாச்சு. ஸோ எல்சிஎம் எடுத்து தான் போடணுமாங்கிறதும் கிடையாது இந்த சம்மில். 4ஐயும் 12ஐயும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிவிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கூட இந்த சம்மை நம்ம போடலாம். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் 8th சம் பாருங்கள். யூஸ் த மெத்தட் ஆஃப் ஆவரேஜஸ் டு ரைட் 2 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 14/5 and 16/3ன்னு கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஆவரேஜ்னா இப்போ ஏதாவது ஒரு 2 நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 5ன்னு ஒரு நம்பர் இருக்குது, 7ன்னு ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆவரேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த 5க்கும் 7க்கும் நடுவில் மிடில் வர நம்பருக்கு பேர் தான் ஆவரேஜ் நம்பர் அப்படின்னு பேர். அந்த மிடில் வர நம்பர் எப்படி மேடம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த 2 கார்னர் நம்பர்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிடணும். அதாவது இப்போ இதோட மிடில் நம்பர் என்னன்னு கேட்டால் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் 6ன்னு சொல்லிட்டு. இந்த 6 எப்படி வந்தது நமக்கு? 5ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 5 + 7 12 வருமா? 12 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 6 கிடச்சிரும். ஸோ 6ங்கிறது தான் மிடில் நம்பர். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், ஆவரேஜ் அப்படின்னா மிடில் நம்பர்னு அர்த்தம். மிடில் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்? அந்த கார்னர் 2 நம்பர்ஸை ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிட்டா அந்த மிடில் நம்பர் வந்து கிடச்சிரும். ஸோ இதுதான் நமக்கு ஆவரேஜ் ப்ரொசீஜர். அந்த ஆவரேஜை யூஸ் பண்ணி இந்த 2 நம்பருக்கு நடுவில் 2 ரேஷனல் நம்பர் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த 14/5 இருக்கா,
16/3 இருக்கா? டினாமினேட்டர் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். டினாமினேட்டரை ஈக்குவலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? டினாமினேட்டரில் ஈக்குவலைஸ் பண்ணணுன்னாக்கா அதுக்கு பேர் தான் எல்சிஎம்னு நம்ம சொல்லுவோம். அப்போ 5க்கும் 3க்கும் எல்சிஎம் நமக்கு 15. ஸோ இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்கே நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது? 4 3s are 12, பேலன்ஸ் 1, 1 3 is 3, 3 + 1 4, 42/15 கிடைக்கும். இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 5s are 30, 3 வரும், 1 5 is 5, 5 + 3 80/15 கிடைக்கும். இப்போ எனக்கு ரெண்டு நம்பர் இப்படி மாறியாச்சு. இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் ஃபஸ்ட்டு நம்பர் நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ என்ன செய்யணும்? இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுறது ஈஸி இல்லையா? டினாமினேட்டர் சேமாக இருக்கிறனால நியூமரேட்டரை மட்டும் அப்படியே ஆட் பண்ணால் போதும். ஸோ 2 வந்துடும், 8 + 4 வந்து 12. ஸோ 122/15 வரும். ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை 2ஆல் டிவைட் பண்ணும். அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு நம்பரோட ஆவரேஜ். சரியா? அப்போ 2ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கேயும் டினாமினேட்டரில் 15 இருக்குது, இங்கேயும் டினாமினேட்டரில் 2 இருக்குது. ரெண்டு டினாமினேட்டர் இப்படி வந்துச்சுன்னா அந்த ரெண்டு டினாமினேட்டரையும் நம்ம என்ன செஞ்சிடணும்? மல்டிப்ளை பண்ணிடணும். இந்த நியூமரேட்டர் அப்படியே தான் இருக்கும். ஸோ 122/30. ஓகேவா? ஸோ 42/15க்கும் 80/15க்கும் நடுவில் வர ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 122/30. சரியா? ஆவரேஜ் மெத்தடில் நம்ம ஃபஸ்ட்டு நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 122/30. இப்போ இதை நான் நம்பர் லைனில் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். அப்போ 14/5 தான் அதோட ஒரிஜினல் வேல்யூ. 14/5க்கும் 16/3க்கும் ஃபஸ்ட்டு நம்பர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 122/30ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்த ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கணுன்னாக்க இது ரெண்டுத்துக்கு நடுவில் எடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி இது ரெண்டுத்துக்கு நடுவுலையும் எடுத்துக்கலாம். ஏதாவது இப்போ இதில் 3 நம்பர் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? ஒன்றா இந்த ரெண்டு நம்பரை யூஸ் பண்ணி மிடில் நம்பர் கண்டுபிடிக்கலாம், அப்படி இல்லாட்டி இந்த ரெண்டு நம்பரை யூஸ் பண்ணி மிடில் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன். 14/5, 122/30. இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் ரெண்டாவது நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம், ரேஷனல் நம்பர். ஸோ இதுக்கு மிடில் நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். மிடில் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ப்ரொசீஜர்? இந்த ரெண்டுத்துக்குமே வந்து ஈக்குவல் டினாமினேட்டர் வரணும். அப்போ 5 30 ஈஸியாக மாற்றிடலாம். ஸோ 6ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இங்கே நம்ம அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், 14 × 6, 6 4s are 24, பேலன்ஸ் 2, 1 6 is 6, 6 + 2 8. ஸோ 84/13 கிடைக்கும். இது வந்து 122/30. இப்போ இதுக்கு நடுவில் ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ நான் செகண்ட் ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்க போகிறேன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிடணும். டினாமினேட்டர் சேமாக வரதுனால நியூமரேட்டரை மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும். என்ன வரும்? 4 + 2 6, 8 + 2 10, பேலன்ஸ் 1 வரும், 1 + 1 2. ஸோ 206/13 வரும். இது ஆன்சர் கிடையாது. இதால் 2வை வந்து டிவைட் பண்ணணும். இந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணணும். இப்போயும் பாருங்கள், இங்கே ஒரு டினாமினேட்டர் வருது, இங்கே ஒரு டினாமினேட்டர் வருதா? அப்போ ரெண்டு டினாமினேட்டரையும் நம்ம என்ன செஞ்சிடணும்? மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 206/30 × 2 60. ஸோ 206/60. இப்போ நான் இதை வந்து நம்பர் லைனில் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ 14/5 இங்கே இருக்குது, 16/3 இங்கே இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் ஃபஸ்ட்டு நம்பர் கண்டுபிடிச்சேன். அந்த நம்பரோட வேல்யூ தான் 122/13 நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில், அதாவது 14/5க்கும் 122க்கும் 122/30க்கும் நடுவுலையும் நான் ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த நம்பர் தான் 206/60. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ரெண்டு ரேஷனல் நம்பர் வந்து நமக்கு கிடைச்சாச்சு. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? இப்போ 9th சம் பாருங்கள். கம்பேர் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ்னு கேட்டிருக்காங்க. கம்பேர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். -11 ஃபஸ்ட் சம் பாருங்கள். -11/5 -21/8ன்னு கொடுத்துருக்காங்க. கம்பேர் பண்ணும்போதும் நம்ம டினாமினேட்டரை வந்து சேம் நம்பராக மாற்றணும். அதுக்கு பேர் தான் எல்சிஎம்னு சொல்லுவோம். ஸோ 5க்கும் 8க்கும் எல்சிஎம் வந்து நமக்கு 40. ஏன்னா 5ஐ 8ஆக மாற்ற முடியாது, 8ஐ 5ஆக மாற்ற முடியாது. ஸோ 5ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 40.
ஸோ 5-ஐ 40-ஆக மாற்றணுன்னா 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 8-ஐ 40-ஆக மாற்றணுன்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு நம்பர் -88/40ன்னு கிடைக்கும். இதோட ஆன்சர் 1 5 is 5, 5 2s are 10, -105/40ன்னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டு நம்பரையும் ஈஸியாக கம்பேர் பண்ணிடலாம் பாருங்கள். -88/40 -105/40 இது ரெண்டும் பாசிட்டிவ் நம்பராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுத்தில் எது பெரிய நம்பர்னு நம்ம சொல்லுவோம்? 105 தான் பெருசுன்னு சொல்லுவோம். இப்போ ஆனால் நெகட்டிவ் நம்பரை பொறுத்த வரைக்கும் எதை நம்ம சின்ன நம்பர்னு நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு பெரிய நம்பர். அதாவது நம்பர் லைனில் 0க்கு அடுத்தது எது ஃபஸ்ட்டு வரும்னு பாருங்கள், அதுதான் கிரேட்டஸ்ட் நம்பர் நெகட்டிவ் நம்பரை பொறுத்த வரைக்கும். அதுக்கு பின்னாடி வர நம்பர் எல்லாம் லீஸ்ட் நம்பராக வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைட் மூவ் பண்ண நம்ம நம்பர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும்னு அர்த்தம். சரியா? ஸோ -88 -105 இது ரெண்டு நம்பரில் எது நம்பர் லைனில் ஃபஸ்ட்டு வரும்? 0க்கு பக்கத்துலனாக்க 88 தான் ஃபஸ்ட்டு வரும், 105 அதுக்கு பின்னாடி தான் வரும் இல்லையா? அதனால தான் -88/40ங்கிற நம்பர் தான் இதில் பெருசு. ஸோ இதுக்கு கிரேட்டர் தென் சிம்பிள் தான் போடணும். அதாவது -88/40 தான் பெரிய நம்பர், கிரேட்டர் தேன் -105/40. கம்பேர்னா எது பெருசு எது சின்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 3/-4ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, -1/2ன்னு கொடுத்துருக்காங்க. எப்போவுமே டினாமினேட்டரில் மைனஸ் இருக்கக்கூடாது. ஸோ அதை நம்ம நியூமரேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ -3/4ன்னு வரும், இந்த இடத்துல -1/2ன்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரை நம்ம சேமாக மாற்றணும். இப்போ 2-ஐ 4ஆக மாற்றிடலாம் ஈஸியாக. அதனால் இங்கே நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ என்ன வரும் நமக்கு ஆன்சர்? -3/4, இந்த இடத்துல -2/4 அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த ரெண்டு நம்பரில் பாருங்கள் எது நமக்கு ஃபஸ்ட்டாக வரும் அப்படின்னா 0க்கு பக்கத்தில் -2 தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ -2 தான் பெரிய நம்பர், -3 அதுக்கு அடுத்தது தான் வரதுனால -3 சின்ன நம்பர். ஸோ இந்த இடத்துல நம்ம லெஸ் தென் சிம்பிள் போடணும். நம்ம ஒரிஜினல் ஃப்ராக்ஷனுக்கு தான் கன்வெர்ட் பண்ணுங்கிறதுனால இந்த இடத்துல லெஸ் தென் சிம்பிள். ஸோ எது இதில் பெரிய நம்பர் சின்ன நம்பர் அப்படின்னாக்க -3/4ங்கிறது தான் சின்ன நம்பர், -1/2ங்கிறது தான் பெரிய நம்பர். ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் லெஸ் தேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 2/3 4/5 நம்ம ஒரிஜினல் ஃப்ராக்ஷனை தான் எப்போவுமே நம்ம கம்பேர் பண்ணணும். ஓகேவா? இப்போ 2/3 4/5னா இப்போ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் பார்த்தோன்னா நமக்கு 15. ஸோ 3-ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும், 5-ஐ 3ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 10/15ன்னு கிடைக்கும். இந்த இடத்துல 12/15ன்னு கிடைக்கும். இது ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் அப்படிங்கிறதுனால நம்ம ஈஸியாக கம்பேர் பண்ணிடலாம். இது ரெண்டுத்தில் எது பெரிய நம்பர்னா 12 தான் பெருசு. ஸோ இந்த இடத்துல என்ன சிம்பிள் வரும்? எந்த இடத்துல பெரிய நம்பர் வருதோ அதில் வாய் அகலமாக போடணும், எந்த இடத்துல சின்ன நம்பர் வந்துடோ அதில் வாய் குறுகலாக போடணும். ஸோ லெஸ் தேன், இந்த சிம்பிளுக்கு பேர் என்னது? லெஸ் தேன். ஸோ ஒரிஜினல் நம்பரையும் நம்ம கம்பேர் பண்ணோன்னா லெஸ் தேன் தான் போடணும். ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் 2/3 is less than 4/5. அவ்வளோதான். இப்படி தான் நம்ம கம்பேர் பண்ணணும். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பாருங்கள். 10th சம். அரேஞ்ச் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆர்டர் கண்டுபிடிச்சாலே போதும், அதை நம்ம ரிவர்ஸில் எழுதணும்னா இன்னொரு ஆர்டர் நமக்கு கிடைச்சிடும். சரியா? அசெண்டிங் ஆர்டர்னால் என்ன பண்ணணும்? நம்ம சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் போடணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். -5/12, -11/8, -15/24, -7/-9, 12/36, 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த 5 நம்பருக்குமே டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நம்பர்ஸாக தான் வந்திருக்கு இல்லையா? அப்போ அந்த 5 நம்பருக்கும் டினாமினேட்டர் நம்ம சேம் நம்பராக மாற்றணும். ஐயோ, 5 நம்பருக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுற வேண்டாம். இதுக்கு நான் உனக்கு ஈஸியாக எல்சிஎம் எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன் பாருங்கள்.
இப்போ 12, 24, 36 அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. இப்போ 8ஐயும் 9ஐயும் மட்டும் பாருங்கள். ஏன்னா 8ஐயும் 9க்கும் எல்சிஎம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 8 டேபிளில் 9 வராது, 9 டேபிளில் 8 வராது. அதனால் 8க்கும் 9க்கும் எல்சிஎம் என்னன்னு கேட்டால் அது ரெண்டுத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிடணும். 72 தான். சரியா? இப்போ நம்ம எல்லா நம்பரையுமே 72வாக மாற்ற முடியுமான்னு பாருங்கள். எல்சிஎம்னா ஆக்சுவலாக என்ன கான்செப்ட்? எல்லா நம்பரையுமே ஒரே நம்பராக மாற்றணும். அந்த ஒரே காமன் நம்பருக்கு பேர் தான் எல்சிஎம்னு பேர் இல்லையா? ஸோ இப்போ நான் 8க்கும் 9க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டேன் 72. இப்போ எல்லா நம்பரையுமே 72வாக மாற்ற முடியுமான்னு பாருங்கள். 12 நம்மளால் 72வாக மாற்ற முடியுமான்னு பாருங்கள். 12 எதால் மல்டிப்ளை பண்ணால் 72வாக மாறும்? இப்போ 5 12s are 60, 6 12s are 72. ஸோ 12 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 72 கிடச்சிரும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், 8ஐ வந்து 72வாக மாற்றணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணும்? 9ஆல் மல்டிப்ளை பண்ணும். அடுத்தது பாருங்கள், 24ஐ 72வாக மாற்றணும் அப்படின்னா எதால் மல்டிப்ளை பண்ணால் 72வாக மாற்ற முடியும்னு பாருங்கள். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 3s are 12, பேலன்ஸ் 1 வரும். 3 2s are 6 + 1 7. ஸோ 24ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 72 கிடச்சிரும். ஓகேவா? அடுத்தது 9 இருக்குது. 9ஐ எதால் மல்டிப்ளை பண்ணால் 72 கிடைக்கும்? 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் 72 கிடைக்கும். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அடுத்தது 36 இருக்குது. 36ஐ எதால் மல்டிப்ளை பண்ணால் 72 நமக்கு கிடைக்கும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 72 கிடைக்கும். ஸோ டினாமினேட்டரில் இருக்க எல்லா நம்பர்ஸையுமே நம்மளால் என்னவா கன்வெர்ட் பண்ண முடியுது? 72வாக கன்வெர்ட் பண்ண முடியுது. ஸோ இந்த சம்முக்கு எல்சிஎம் 72 தான். நீங்கள் டானாக போட்டு கண்டுபிடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏதாவது 2 நம்பர் இந்த மாதிரி ஒரு டேபிளில் இன்னொரு டேபிளில் வராமல் அடுத்தடுத்த நம்பராக வந்துச்சுன்னா அதுக்கு எல்சிஎம் வந்து அந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அந்த மல்டிப்ளை பண்ணிக்கிற நம்பரை வச்சு மற்ற நம்பர்ஸ் எல்லாத்தையும் அந்த நம்பருக்கு கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ எல்லா நம்பர்ஸுக்குமே வந்து எல்சிஎம் வந்து 72ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு நம்பரையுமே வந்து 72வாக மாற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளால் வந்து அசெண்டிங் ஆர்டர்லேயோ டிசெண்டிங் ஆர்டர்லேயோ நம்மளால் எழுத முடியும். இப்போ -5/12 இதை நான் இப்போ 72க்கு மாற்ற போகிறேன். அப்போ 12 72க்கு மாற்றணும்னா 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னோமா? அப்போ நியூமரேட்டே 6ஆல் மல்டிப்ளை பண்ணும். -30/72ன்னு வரும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், -11/8 இருக்குது. இப்போ இதையும் நான் 72க்கு மாற்றணும். 8ஐ 72க்கு மாற்றணும்னா 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மேலேயும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ -99/72. அடுத்தது பாருங்கள், -15/24 அப்படின்னு வருது. இப்போ இந்த 24ஐ நான் 72க்கு மாற்றணும் அப்படின்னாலும் எனக்கு என்ன வரும்? 24ஐ நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 15ஐயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ என்ன வரும்? -45/72ன்னு வரும். அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா -7 -9. அப்போ மைனஸ் கேன்சல் ஆகிடும் இல்லையா? ஸோ அது நமக்கு பாசிட்டிவ் நம்பராக மாறிடும். ஸோ 7/9 வரும். 9ஐ வந்து 72வாக மாற்றணும்னா 8ஆல் மல்டிப்ளை பண்ணும். 8 7s are 56/72 அப்படின்னு வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க 12/36ன்னு இருக்குது. 12/36 அப்படின்னா 36ஐ 72வாக மாற்றணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 12 × 2 வந்து 24. 24/72. ஓகேவா? ஸோ இத்தனை நம்பர்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்க இந்த நம்பர்ஸை வந்து அசெண்டிங் ஆர்டர் முதல்ல பார்த்துருவோம். அசெண்டிங் ஆர்டர்னால் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் போகணும். சரியா? நான் இப்போ 1 2 3 அப்படின்னு மார்க் பண்ணுறேன். நீங்கள் வந்து அசெண்டிங் ஆர்டரில் அந்த 1 2 3 வைஸ் வந்து நீங்கள் அப்படியே அடுக்கி எழுதிடலாம். ஓகேவா? இப்போ இதில் ஃபஸ்ட் சின்ன நம்பர் எதுன்னு நம்ம பார்க்கணும். நெகட்டிவ் நம்பர்ஸ் தான். நெகட்டிவ் நம்பர்ஸ் ஒரு 3 நம்பர்ஸ் இருக்குது. பாசிட்டிவ் நம்பர் ஒரு 2 நம்பர் இருக்குது. இப்போ நெகட்டிவ் நம்பர் தான் எப்போவுமே பாசிட்டிவ் நம்பரை விட சின்னது. அந்த நெகட்டிவ் நம்பர்லேயுமே நமக்கு 3 நெகட்டிவ் நம்பர் இருக்குது. அப்போ அதில் எது மேடம் ரொம்ப சின்ன நம்பர் அப்படின்னாக்க இதில் எது பெரிய நம்பராக நமக்கு காமிக்குதோ அதுதான் சின்ன நம்பர். அதாவது -99/72 தான் நமக்கு ஃபஸ்ட்டு சின்ன நம்பர். ஏன்னா 0க்கு ரொம்ப பின்னாடி வரக்கூடிய நம்பர் வந்து -99 தான். அதுக்கு முன்னாடியே -45 வந்துடும். அதுக்கு முன்னாடியே -30 வந்துடும். ஸோ 0வை தாண்டி போய் விழற நம்பர் வந்து -99 தான். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சின்ன நம்பர்.
நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன், அசெண்டிங் ஆர்டரில் எழுத போகிறேன். அசெண்டிங் ஆர்டர்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் எனக்கு வந்து -99/72. அதோட ஒரிஜினல் நம்பர் -11/8. ஓகேவா? இதை நீங்கள் ஆன்சர் எழுதும்போது அப்படியே நீங்கள் அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு சின்ன நம்பர். அதுக்கப்புறம் 0க்கு அடுத்தது விழக்கூடிய நம்பர் வந்து -42/72. இது ரெண்டாவது சின்ன நம்பர். ஓகேவா? அடுத்தது இது மூணாவது சின்ன நம்பர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ அடுத்தது 3 சின்ன நம்பர் நெகட்டிவில் பார்த்தாச்சு. பாசிட்டிவ் சைடு வந்தீங்கன்னாக்க 56 சின்னதா 24 சின்னதா நம்ம எதிர்பார்ப்போம். 24 தான் சின்னது. ஸோ இது 4th ஸ்மாலஸ்ட் நம்பர். நெக்ஸ்ட் நம்பர் வந்து இதுதான் 5th நம்பர். ஸோ அசெண்டிங் ஆர்டர் எழுதும்போது ஃபஸ்ட்டு நம்பர் என்ன வருது நமக்கு, -11/8. இதுதான் ஃபஸ்ட்டு நம்பர். இது ஃபஸ்ட்டு நம்பர். ரெண்டாவது நம்பர் என்னது, -15/24. -15/24 எங்கே இருக்குது, இந்த நம்பர் தான் செகண்டாக வரும். சரியா, அசெண்டிங் ஆர்டர் எழுதும்போது. மூணாவது நம்பர் என்னது, 7/9. ஸோ இதுதான் நமக்கு தேர்ட் நம்பர். ஃபோர்த்து நம்பர் என்னது நமக்கு, 12/26. இது ஃபோர்த்து நம்பர். அடுத்தது 5th நம்பர் தான் -5/12. ஓகேவா? அசெண்டிங் ஆர்டர் இப்படி நான் எழுதிட்டேன். இதையே நீங்கள் டிசெண்டிங் ஆர்டர் எழுதணும் அப்படின்னாக்க பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் வரணும். அதாவது 5, 4, 3, 2, 1 அப்படி ஆர்டரில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி எழுதணும். இவ்வளோ தான் நமக்கு அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் சம், இந்த சம். ஓகேவா? கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எடுத்து எழுதலாம். நம்ம சின்ன கிளாஸில் படித்தது தான், நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஓகேவா? இப்போ அடுத்த சம்முக்கு போயிடலாமா? ஓகே, அடுத்த சம் பாருங்கள். அடுத்த சம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். -17/10, -7/5, 0, -2/4, -19/20. இப்போ பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் 10 இருக்குது, 5 இருக்குது. 0க்கு கீழே டினாமினேட்டர் ஒன்றுமே இல்லைன்னா 1 போட்டுக்கலாம். 4 இருக்குது, 20 இருக்குது. இப்போ இந்த எல்லா நம்பருக்கும் எல்சிஎம் என்னென்னா, மறுபடியும் இந்த சம்முக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்க வேண்டாம், டானா போடணுங்கிற அவசியம் கிடையாது. 5ஐயும் 4ஐயும் பாருங்கள், அடுத்தடுத்த நம்பர் வருது. ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கும் எல்சிஎம் என்னன்னு பார்த்தோம்னா 20. அப்போ எல்லா நம்பரையுமே 20யாக மாற்ற முடியுமான்னு ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. 10 20யை ஈஸியாக மாற்ற முடியும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். 5 20யாக மாற்ற முடியும், 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். 4 20யாக மாற்ற முடியும், 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். 20யை ஈஸியாக மாற்றிடலாம், 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ எல்லா நம்பர்ஸையுமே நம்மளால் என்னவா மாற்ற முடியுது, 20யாக மாற்ற முடியுது. ஸோ 20 தான் நமக்கு எல்சிஎம். இப்போ பார்த்தீங்கன்னா -17/10. இதை நான் இப்போ 20யாக மாற்ற போகிறேன். ஸோ 2ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும் எனக்கு, -34/20 கிடைக்கும். அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா -7/5. 7/5 வந்து 5ஐ 20யாக மாற்றணும்னா 5ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மேலேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. -28/20 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது 0 தான். 0வை நம்ம ஒன்றுமே பண்ணவே வேண்டாம், அதை அப்படியே வச்சுப்போம். -2/4 மாற்றுங்க. 4ஐ 20யாக மாற்றணும்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும் நமக்கு, -10/20 அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், -19/20. இந்த -19/20னா 20 வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கொஸ்டின்லேயே வந்துட்டதுனால -19/20 அப்படியே வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம எல்லா நம்பரையுமே மாற்றியாச்சு. இப்போ இதை நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுத போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் வருது, பாசிட்டிவ் நம்பர்ஸே வரலை. 0 அப்படிங்கிற நம்பர் பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது, அது நியூட்ரல் நம்பர். ஓகேவா? சரி, இப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாத்துலேயுமே இப்போ நான் அசெண்டிங் ஆர்டர் எழுத போகிறேன்னா சின்ன நம்பர் எழுத போகிறேன். சின்ன நம்பர்னா என்ன அர்த்தம், 0க்கு ரொம்ப தூரத்தில் லெஃப்ட் சைடில் இருக்கிற நம்பர் தான் நமக்கு சின்ன நம்பர் இல்லையா? அப்போ ரொம்ப தூரத்தில் வரக்கூடிய நம்பர்னா 34 தான் வரும் இல்லையா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சின்ன நம்பர். இப்போ 34க்கு அடுத்தது அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் வரும், 28 வரும். ஸோ இது ரெண்டாவது நம்பர். அடுத்தது நமக்கு என்ன வரும், 28க்கு முன்னாடி -19 வரும். ஸோ இது நமக்கு மூணாவது நம்பர். அடுத்தது -10ங்கிறது நாலாவது நம்பர். அதுக்கப்புறம் நமக்கு 0 வந்துடும், இது அஞ்சாவது நம்பர். இப்போ நான் எழுதியிருக்கிற ஆர்டர் என்ன ஆர்டர், அசெண்டிங் ஆர்டர், ஸ்மாலஸ்ட் டு பிக்கஸ்ட். சரியா? ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் தான். இப்போ இதோட ஒரிஜினல் நம்பர் என்னவோ அதுதான் நம்ம எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் வந்து -17/10. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர். அடுத்த நம்பர் -7/5. அடுத்தது மூணாவது நம்பர் வந்து -19/20. நாலாவது நம்பர் -2/4. அஞ்சாவது நம்பர் தான் நமக்கு 0. இப்போ நான் அசெண்டிங் ஆர்டர் எழுதிட்டேன். இப்போ இதையே நீங்கள் டிசெண்டிங் ஆர்டர் எப்படி எழுதுவீங்க, 5, 4, 3,
2 1 அதாவது 0 தான் ஃபஸ்ட்டு நம்பர் வரும் 0 அடுத்த நம்பர் வந்து நமக்கு -2/4 அதுக்கு அடுத்த நம்பர் -19/20 அதுக்கு அடுத்த நம்பர் -7/5 அதுக்கு அடுத்த நம்பர் -17/10 ஓகேவா ஸோ இதுதான் நமக்கு ஆர்டர் உங்களுக்கு நான் இப்போ கான்செப்ட் தான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதாவது நீங்கள் சம் போடும்போது உங்கள் நோட்டில் நீங்கள் கிளியராக இதை நீங்கள் எழுதிக்கோங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா தான் அடுத்தடுத்த மெம்பர்ஸ்க்கு வந்து நம்ம வீடியோ வந்து காமிக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்